Hello students, I welcome you to the class of Value Education and Human Rights. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் வேல்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஹியூமன் பிஹேவியரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய ப்ரோக்ரஸ் அச்சீவ் ஆகணும். அப்படியே ஒரே மாதிரி ஸ்டாண்ட்ஸ்டெல்லாம் ஒரே நிலையில் இல்லாமல் இட் மஸ்ட் பி ப்ரோக்ரெசிவ். அதே போல் இட் மஸ்ட் பி கண்டியூசிவ் டு சொசைட்டிக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்கணும், நேஷனுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதே போல் இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பிஹேவியர் இருக்கணும். இஃப் அ ஹியூமன் பிஹேவியர் ஃபுல்ஃபில்ஸ் ஆல் திஸ் க்ரைட்டீரியா, இந்த 4 க்ரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தென் we can call it as a human value. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ்? ஹியூமன் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. நேஷ்னல் ஆர் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ், சோஷியல் வேல்யூஸ், வொகேஷ்னல் வேல்யூஸ், ரிலீஜியஸ் வேல்யூஸ் அண்ட் ஈஸ்தட்டிக் வேல்யூஸ். ஸோ இது எந்தெந்த ஏரியாவில் அப்ளை ஆகும் அப்படின்னா, ஹியூமன் வேல்யூஸ் ஹியூமன் பிஹேவியர்லேருந்து நம்ம சொல்லலாம். அதே போல் கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸ் தெரிஞ்சு அதை ஒபே பண்ணும்போது we can call it as a national or constitutional values. சொசைட்டிக்கான ரூல்ஸை புரிஞ்சு அதை ஒபே பண்ணி நம்ம நடக்கும்போது we can say that we have inculcated social values. எனி ப்ரொஃபஷனோட ஐடியல்ஸ், இது இப்படி தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறது வொகேஷ்னல் வேல்யூஸ். அண்ட் தென் ரிலீஜனை பற்றி அதை பற்றி தெரிஞ்சு அதை நம்ம மதித்து நடக்கிறது ரிலீஜியஸ் வேல்யூஸ். அண்ட் தென் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சரை புரிஞ்சு நம்ம பண்ணுறது ஈஸ்தட்டிக் வேல்யூஸ். இதில் இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் ஹியூமன் வேல்யூங்கிறது தான் ஒரு வீலோட ஆக்சல், ஒரு அச்சு மாதிரி. மற்றது எல்லாமும் அதை சுற்றி தான் இருக்குது. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் வேல்யூஸை எஜுகேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மற்றதெல்லாம் எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவங்களே கற்றுக்குவாங்க. ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஹியூமன் வேல்யூ? ஸோ ட்ரூத்ஃபுல்னஸ், நம்ம எல்லாத்துலேயும் உண்மையோடு இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவிட்டி, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு நம்ம கன்ஸ்ட்ரக்டிவிட்டியாக இருக்கணும். சாக்ரிஃபைஸ், செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாக்ரிஃபைஸ். சின்சியாரிட்டி, ஒரு ஒர்க்கை கொடுத்தோம்னா அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமில் அது பண்ணிட்டு வர்றது தான் சின்சியாரிட்டி. செல்ஃப் கண்ட்ரோல், நம்மளுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா டைவர்ட் ஆகக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, இது செல்ஃப் கண்ட்ரோல். ஆல்ட்ருயிசம், டு பிஹேவ் வித் அதர்ஸ் வித் லவ் அண்ட் டு கன்சிடர் த வெல்பீயிங் அண்ட் ஹாப்பினஸ், மற்றவங்களை பற்றி புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷனோடு இருக்கிறது ஆல்ட்ருயிசம். சயின்டிஃபிக் விஷன், ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா சயின்டிஃபிக் ரீசன் என்ன, இது ஏன் இப்படி நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமுமே பார்த்திங்கன்னா ஹியூமன் வேல்யூஸ்ல தான் வருது. இப்போ நேஷ்னல் ஆர் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்படின்னா, ஈச் கண்ட்ரி ஹேஸ் இட்ஸ் ஓன் இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷன் இன் விச் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஆர் இன்க்ளூடட், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். முன்னே பார்த்தது அதெல்லாம். சோஷியல் வேல்யூஸ் அப்படின்னா, ஈச் கண்ட்ரி ப்ரிசர்வ்ஸ் சம் வேல்யூஸ் அக்கார்டிங் டு த கல்ச்சர் அண்ட் ஆர் ப்ரிசர்வ்ட் அண்ட் ப்ரொடெக்டட். எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்கலாம்? செல்ஃப் கண்ட்ரோல், யூனிவர்சல் பிரதர்ஹுட், ஆனஸ்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபெய்த். இதே ப்ரொஃபஷ்னல் வேல்யூஸ், வொகேஷ்னல் வேல்யூஸ் நம்ம முன்ன சொன்னோம். இது மெனி ப்ரொஃபஷன்ஸ் ஆர் இன் எக்ஸிஸ்டன்ஸ், நிறைய ப்ரொஃபஷன் இருக்குது. ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்குமே இண்டிபெண்ட் வேல்யூஸ் இருக்குது. எப்படி இருக்கும்? டீச்சிங் ப்ரொஃபஷனில் எப்படி இருக்கலாம்னா, நாலேஜ் இருக்கணும், த்ரஸ்ட்டு, சின்சியரிட்டி இன் ப்ரொஃபஷன், ரெகுலாரிட்டி, ஃபெய்த்து, இது பல ப்ரொஃபஷனுக்குமே காமன் தான். ரிலீஜியஸ் ஃபெய்த் அப்படிங்கிறது இண்டிபெண்ட், ஒவ்வொரு ரிலீஜனுக்குமே ஒரு இண்டிபெண்ட் ஸ்டேட்டஸ், பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் இருக்குது. இப்போ வேல்யூஸ் இன் புத்திசம் என்னவாக இருக்கும்னா, விஸ்டம் அண்ட் கேரக்டர். இந்த சம் வேல்யூஸ் எல்லா ரிலீஜனுக்குமே காமனாக இருக்கலாம். சம் வேல்யூஸ் ஒரு சில ரிலீஜனுக்கு மட்டுமே அட்டாச் ஆகிருக்கணும். ஈஸ்தட்டிக்ங்கிறது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் சொன்னீங்களா, பெயிண்டிங், கார்விங், ட்ராயிங், இது எல்லாத்தையும் சில ஃபிக்ஸட் க்ரைட்டீரியா அண்ட் ரூல்ஸ் இருக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை புரிஞ்சு பண்ணுறது தான் ஈஸ்தட்டிக் வேல்யூஸ். இப்போ ஹியூமன் வேல்யூஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் த கோர் வேல்யூ தட் மேக்கப் த பர்சனாலிட்டி அண்ட் டிஃபைன் ஹவ் வி ஆக்ட் இன் லைஃப். ஹியூமன் வேல்யூஸை பொறுத்து தான் ஒருத்தருடைய பர்சனாலிட்டி டிசைட் ஆகுது. அவங்க லைஃப்பில் எப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க இன்கல்குலேட் பண்ண, அவங்க கற்றுக்கிட்ட, ப்ராக்டிஸ் பண்ணுற ஹியூமன் வேல்யூஸை பொறுத்து தான். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் மேக்கப் ஹூ வி ஆர் அண்ட் வாட் கைட் அஸ் த்ரூ லைஃப். நம்ம லைஃப்பில் நம்மளை கைட் பண்ணிட்டு போகிறது எது அப்படிங்கிறது ஹியூமன் வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ these values determine who we want to be as well as how we live our lives
and decisions that we make on an everyday basis. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான காரணம் நாம் ஃபாலோ பண்ணுற ஹியூமன் வேல்யூ. நம்ம பிஹேவ் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் பேஸ்ட் ஆன் த ஹியூமன் வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் இல்லாமல் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கயாட்டிக்காக நம்ம அங்கேயும் இங்கேயும் சிதறி போய் there would be no meaning behind any of the things that we do or say. ஒரு காலேஜ் அப்படிங்கும்போது அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா த காலேஜ் வில் நாட் பி ஆஸ் இட் இஸ் நவ். ஆல் ஹியூமன்ஸ் ஹாவ் தீஸ் வேல்யூஸ் இன் சம் வே ஆர் அனதர். எல்லாத்துக்குமே சம் ஹியூமன் வேல்யூஸ் வச்சுருப்போம். நம்மளுக்கு எது முக்கியம், நாம் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நாம் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் வேல்யூஸ் என்ன? இட் ப்ரொவைட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஆட்டிடியூட், மோட்டிவேஷன் அண்ட் பிஹேவியர். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹியூமன் வேல்யூஸ் தேவை. நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம உலகத்தை பார்க்குற தன்மையை மாற்றுறது ஹியூமன் வேல்யூஸ். இட் ரெப்ரசன்ட் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரைட் அண்ட் ராங். எது ரைட்டு எது ராங் இந்த சொசைட்டியில், இந்த வீட்டில் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறது ஹியூமன் வேல்யூ. இட் ப்ரொவைட்ஸ் அ வே டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு குரூப்பில் இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது எல்லாமே ஹியூமன் வேல்யூஸ். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் வேல்யூஸ்னால் அட்டானமி, கம்யூனிட்டி, க்ரியேட்டிவிட்டி, ஜஸ்டிஸ், பவர், செல்ஃப் டைரக்ஷன். ஸோ நம்மளே ஒரு என்னென்ன சாய்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டைவர்ட் ஆகாமல் நம்ம டைரக்ட் பண்ணி போகிறது செல்ஃப் டைரக்ஷன். ஃபிலாசபர் மார்த்தா நஸ்பாம் அப்படிங்கிறவங்க பிறவியிலேயே இந்த ஹியூமன் வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னென்ன ஹியூமன் வேல்யூஸ்னால் ட்ரூத், பியூட்டி, ஜஸ்டிஸ், கரேஜ், டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸுங்கிறது நிதானம் கூட சொல்லலாம். விஸ்டம், லவ், ஈக்குவலிட்டி, மாடஸ்டி, அடக்கம், ஹோப், நம்பிக்கை. ஸோ இது எல்லாமே பிறவியிலேயே இருக்கக்கூடிய ஹியூமன் வேல்யூஸ் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம டெவலப் பண்ணுறோமா இல்லை இதை சப்ரஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய சாய்ஸ். இப்போ 5 ஹியூமன் வேல்யூஸ் கண்டிப்பாக எல்லாத்துட்டையும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது என்னென்னா ரைட் காண்டக்ட், சரியான நடத்தை. எப்படி இருக்கலாம்? மாடஸ்டி, செல்ஃப் ரிலையன்ஸ், ஹைஜீன். இப்போ நம்ம ரோட்டில் போக போக நம்ம காரி துப்புறது, இப்போ இந்த கோவிட் டைமில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல் குட் பிஹேவியர், குட் மேனர்ஸ், என்விரான்மெண்டல் அவேர்னஸ், கரேஜ், எஃபிஷியன்சி, இனிஷியேட்டிவ். ஒரு பிரச்சனை வந்ததுனாவோ அல்லது எந்த விஷயமா இருந்தாலும் நாம் இனிஷியேட் பண்ணி போகணும். பங்க்சுவாலிட்டி, ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். ஒரு தவறு நடந்ததுன்னா அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். அதே போல் பீஸ்ங்கிறது என்ன சொல்லலாம்? ஈக்குவாலிட்டி சொல்லலாம். ஃபோக்கஸு, ஹியூமிலிட்டி, ஆப்டிமிசம், பேஷன்ஸு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் எஸ்டீம். அதே போல் ட்ரூத்துங்கும்போது அக்யூரசி, ஃபேர்னஸ்ஸு, ஆனஸ்டி, ஜஸ்டிஸ், quest for knowledge, determination, then peaceful coexistence. மக்களாக நம்ம எப்படி அமைதியாக கோஎக்ஸிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி சைக்கலாஜிக்கல், பெனிவோலன்ஸு, கம்பேஷன், கன்சிடரேஷன், மொராலிட்டி, ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புக்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்கணும். சோஷியல் அப்படின்னு பார்க்கும்போது பிரதர்ஹுட்டு, ஈக்குவாலிட்டி, பெர்சவியரன்ஸ், ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் அவேர்னஸ், டிசிப்ளின், ரெகுலேஷன், டைரக்ஷன், ஆர்டர். ஸோ இந்த 5 பிஹேவியர்ஸ், 5 ஹியூமன் வேல்யூஸ் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்ட்டிருந்தும் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா நாலேஜ் இஸ் அ வர்ச்சு. இது ஒரு நற்பண்பு. எல்லா நாலேஜுமே இந்த மாதிரி நற்பண்புகளை உருவாக்கணும். நாலேஜ் வித்தவுட் வர்ச்சு, ஒரு நற்பண்பு இல்லாத நாலேஜ் அப்படின்னா அது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சொசைட்டிக்கு டிசாஸ்ட்ரஸ் தான் கொடுக்கும், துயரத்தை தான் கொடுக்கும், துன்பத்தை தான் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பாம் செய்கிறது தெரியணும் அப்படின்னா அது ஒரு நாலேஜ். ஆனால் அதனால் அந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்னஸ் இருக்காது. அது அந்த சொசைட்டியை அழிக்க தான் பயன்படுது. அப்போ அது ஒரு நாலேஜ் இல்லை. மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொல்கிறாருன்னா த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் அ கண்ட்ரி டிபெண்ட்ஸ் நாட் ஆன் இட்ஸ் அபண்டன்ஸ் ஆஃப் இட்ஸ் ரெவென்யூஸ். உள்ளே இருக்கிற சொத்துக்கள், வசதிகளை பொறுத்து ஒரு கண்ட்ரியை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. நாட் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இட்ஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன். அவங்க தங்களுடைய கட்டி காக்கிறது, மற்ற கண்ட்ரியிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்களுடைய பில்டிங்ஸு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இல்லை. அதே போல் நாட் ஆன் த பியூட்டி ஆஃப் இட்ஸ் பப்ளிக் பில்டிங்ஸ். ஆனால் இந்த கண்ட்ரியோட ப்ராஸ்பெரிட்டி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கல்டிவேட்டட் சிட்டிசன்ஸ் இன் இட்ஸ் மென் ஆஃப் எஜுகேஷன், என்லைட்டன்மெண்ட் அண்ட் கேரக்டர். இதை பொறுத்து தான் ஒரு கண்ட்ரியை நம்ம கண்ட்ரியோட ப்ராஸ்பெரிட்டி இவங்க தே ஆர் குட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
நேரு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நேஷனும் நல்லா இருக்கும். சுவாமி விவேகானந்தா என்ன சொல்கிறாருன்னா, தே அலோன் லிவ் ஹூ லிவ் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க யாரோ அவங்க தான் வந்து உலகத்தில் வாழ்கிறவங்க. மற்றவங்கெல்லாம் வாழ்கிறவங்க இல்லை. மற்றவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் அ டெட் பீப்புள். ஸோ வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கும் கிடைக்கும். அது என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம், ப்ராஸ்பரிட்டியாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு நீ பெயினை கொடுத்தினா உனக்கு யாராவது ஒரு பெயின் கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு நீ லாஸ் கொடுத்தினா உனக்கு வேறு யாராவது லாஸ் கொடுப்பாங்க. மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு, வெல்த் வித்தவுட் ஒர்க், அதாவது சொத்து பணம் வேலை செய்யாமல் கிடைக்கிறது. ப்ளெஷர் வித்தவுட் கான்ஷியன்ஸ், மனசாட்சி இல்லாமல் ஒரு விஷயத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது. நாலேஜ் வித்தவுட் கேரக்டர், கேரக்டர் இல்லாமல் ஒரு நாலேஜ். இப்போ நான் சொன்ன பாம் சொன்ன எக்ஸாம்பிளே சொல்லலாம். காமர்ஸ் வித்தவுட் மொராலிட்டி, மொராலிட்டி இல்லாமல் ஒரு வியாபாரம் பண்ணுறது. சயின்ஸ் வித்தவுட் ஹியூமனிட்டி, மனிதத்தன்மை இல்லாமல் மனுஷங்களுக்கானது இல்லாமல் ஒரு சயின்ஸ் உருவாச்சுன்னா அது இல்லை, அது தவறு. ரிலீஜன் வித்தவுட் சாக்ரிஃபைஸ், மற்றவங்களுக்கு தியாகம் இல்லாமல் ஒரு ரிலீஜன் கிடையாது. அண்ட் பாலிட்டிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல், அரசியல் பிரின்சிபல் இல்லாமல் இருந்தது. இது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா வில் லீட் டு சின்ஃபுல் ஆக்ட் டிஸ்டர்பிங் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். பீஸையும் ஹாப்பினஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் இதெல்லாம். சுவாமி விவேகானந்தா எஜுகேஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, எஜுகேஷன் இஸ் நாட் த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் யூ புட் இன் யுவர் பிரெயின் ஆர் டு ரன் ராயட் தேர். நம்மளுடைய நிறைய இன்ஃபர்மேஷனை உள்ளே போட்டு அது உள்ளே வந்து கலவரம் உண்டாக்குறதெல்லாம் இல்லை. அன்டைஜஸ்டட் ஆல் யுவர் லைஃப். வி மஸ்ட் ஹாவ் லைஃப் பில்டிங், மேன் மேக்கிங் அண்ட் கேரக்டர் மேக்கிங் அசிமுலேஷன் ஆஃப் ஐடியாஸ். If you have assimilated 5 ideas and made them your life and character, you have more education than any man who has got by-hearted a whole library. அதாவது ஒரு ஹோல் லைப்ரரியை பைஹார்ட் பண்ண ஒரு மனுஷனை விட நீ 5 ஐடியாஸை எடுத்து அதை உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வந்து உங்களுடைய கேரக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி மோல்டு பண்ணி வந்தீங்கன்னா யூ ஆர் மோர் எஜுகேட்டட். இதுக்கு நம்ம ஒரு காமராஜரை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவர் வந்து படிக்காதவர் தான், ஆனாலும் மக்களை படிக்க வைக்கிறதுக்காக நாட்டில் வந்து வளம் உருவாக்குறதுக்காக பல அணைகளை கட்டினார். அந்த மாதிரி சில ஐடியாஸை வச்சு அதுக்காக உழைச்சார். அதனால் நம்ம வந்து ஹீ இஸ் மோர் எஜுகேட்டட் தேன் most of us. So a proper understanding of such values represent the level of our wisdom. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய wisdom வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். And the ability to follow them is a measure of our maturity. அதை ஃபாலோ பண்ணுறது வந்து நம்மளுடைய மெச்சூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ், அதில் பார்த்திங்கன்னா மதர் வந்து நிறைய விஷயங்களை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிறாங்க. ஃபிசிக்கலாக, மென்டலாக அவங்களுடைய இன்கன்வீனியன்ஸை டாலரேட் பண்ணிக்கிறாங்க, பெயினை டாலரேட் பண்ணிக்கிறாங்க. ஃபாதர்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைமு, அவங்களுடைய லேபர், ஒர்க் பண்ணுறதை நம்மளுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய நாலேஜ், அட்டென்ஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய நாலேஜை நம்மளுக்கு இம்பார்ட் பண்ணுறாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு டீம் ஒர்க்கை பில்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு ஃபேர் காம்படிஷன், போட்டி மனப்பான்மை, நல்ல விதத்தில் போட்டி மனப்பான்மை. அதே போல் லைஃப் லாங் லாயல்ட்டிஸ், சைல்ட்ஹுட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு லைஃப் லாங்குக்கும் வருவாங்க. அண்ட் ஜூனியர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரதர்ஹுட்டை உருவாக்குவாங்க. ஸோ ரேகிங்லாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்தமாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு பல விஷயங்களை நம்மளுக்கு புகட்டுறாங்க, பல விஷயங்கள் நம்மளுக்காக பண்ணுறாங்க. ஸோ இதை மதித்து எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்போ வேல்யூ எஜுகேஷன், மாரல் எஜுகேஷன் 2 விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ், ஒருத்தர்கிட்ட என்னென்ன வேல்யூஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதை டெவலப் பண்ணுறது தான் வேல்யூ எஜுகேஷன். இது வந்து ஸ்டாட்டிக், இது வந்து சொசைட்டியை பொறுத்தது தான் வந்து மாரல் எஜுகேஷன். வேல்யூ எஜுகேஷனுங்கிறது ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன். இது வந்து ஐடியல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இட்ஸ் ரிலேஷன் டு சொசைட்டி. ஒரு சொசைட்டிக்கு ஒருத்தர் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, என்ன பண்ணணும், ஐடியல்ஸ் தான் வந்து மாரல் எஜுகேஷன். இட் இஸ் சயின்டிஃபிக்கலி பேஸ்ட் வேல்யூ எஜுகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம், ஃபெய்த், ட்ரெடிஷன்ஸ், இது நம்மளுடைய ரிலீஜனை பொறுத்து கூட மாரல் எஜுகேஷன் இருக்கலாம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த காம்பனண்ட் பார்ட்ஸ் லைக் இண்டிவிஜுவல், சொசைட்டி, நேஷன், என்விரான்மெண்ட், யூனிவர்ஸ், இது எல்லாமும் பொறுத்து அதுக்கான வேல்யூவை கொடுக்குறது தான் வேல்யூ எஜுகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலுக்கும் சொசைட்டிக்கும் உள்ளது தான் வந்து மாரல் எஜுகேஷன். இப்போ பொதுவாக சொல்லணும்னா மாரல் எஜுகேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். And thank you for listening.